ஹலோ சபரீஷ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபார்முலா ஒன் பஞ்சாயத்து. இது ஒரு வணக்கம் bro. அட்டகாசமான அசர்பைஜான் கிராண்ட் ப்ரீ எபிசோட். ரேஸ் ஆஃப் த சீசன் அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ரேஸ் ஆஃப் த சீசன், மூவ் ஆஃப் த கன்ஃபார்மா சீசன், சொல்லலாம். அந்த மாதிரி இந்த ரேஸ்ல பல விஷயங்கள் இருக்கு. கால்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஹவு இன்ட்ரெஸ்டிங் ஆர் த பாயிண்ட்ஸ் டேபிள்? நல்லா சூடு பிடிக்கிற மாதிரி தாங்க இருக்கு. கன்ஸ்ட்ரக்டர்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மெக்லாரன் இருக்காங்க 476. நீங்க கேடிஏல போட்டிருந்த மாதிரி 2014 ஆஸ்திரேலியன் கிராண்ட் ப்ரீக்கு அப்புறம் இப்போதான் கன்ஸ்ட்ரக்டர்ஸ்ல மெக்லாரன் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. செகண்ட் ரெட் புல் 456. இந்த ரேஸ் ஆக்சுவலி பெரேஸ் நல்லா தான் ஓட்டினாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய இன்சிடென்ட் நடந்துச்சு, அதை பற்றி பேசுவோம். தேர்டு வந்து ஃபெராரி 425. ஸோ இவங்க 3 பேருக்குள்ளே தான் கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்டர்ஸ் சண்டை போகுது. டிரைவர்ஸ் டைட்டில் பார்த்தோன்னா மேக்ஸ் ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட்டில் இருக்கார் 313. செகண்ட் வந்து நாரிஸ் 254. ஸோ ரொம்ப கொஞ்சமாக அப்படியே கம்மி ஆகிட்டு வருது. இப்போ வந்து 59 பாயிண்ட்ஸுக்கு வந்திருக்கு டிஃப்ரென்ஸு. தேர்டு வந்து சார்ல்ஸ் 235. ஃபோர்த் வந்து பியாஸ்ட்ரி 222. ஃபிஃப்த் வந்து சயின்ஸ் 184. ஆனால் டாப் 4 எஸ்பெஷலி செகண்ட் தேர்டு ஃபோர்த்து பார்த்தோன்னா அவங்களுக்குள்ளேயே பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 30 பாயிண்ட் தான் பேசிக்காக. ஸோ நம்ம இப்போது மேக்ஸ் நாரிஸ்ன்னு பேசிகிட்டு இருக்கோம். திடீர்னு ஃபார் சம் ரீசன் அடுத்த ரேஸ் நாரிஸ் ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா, இப்போ சார்ல்ஸ் ஏதாவது ஜெயிக்கிறாரு ஆர் பியாஸ்ட்ரி ஜெயிக்கிறாங்கன்னா அப்படியே வந்து தே கேன் ஈட் அவே த பாயிண்ட். ஸோ செகண்ட் தேர்டு ஃபோர்த்து வந்து ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு, விச் இஸ் அ குட் திங் ஃபார் மேக்ஸ். அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு, நான் வந்து நாரிஸ்க்கு க்ளோஸாக இருக்கிறத விட பியாஸ்ட்ரி நாரிஸ்க்கு க்ளோஸாக இருக்காரு. ஸோ மேக்ஸ் வில் பி ஐங் ஆன் த கேப் பிட்வீன் செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த். அதை நம்பி தான் அவரும் கொஞ்சம் களத்தில் இருப்பார். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி எந்த பிரச்சனையும் பண்ணாமல் அடுத்த ரேஸ் நல்ல பிள்ளையாக சமத்தா ஓட்டிட்டு வந்துடணும் அப்படின்ற அந்த இதில் இருப்பார். ஸோ அடுத்த 7 ரேஸ் நமக்கு வந்து தீபாவளி தாங்க, சூப்பராக போயிட்டுருக்கு. ஆட்ட நாயகன், டிரைவர் ஆஃப் த டே, மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த மொமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பியாஸ்ட்ரி தான். இந்த ரேஸும் ஜெயிச்சுட்டு பெருசா ஒரு சத்தமோ எதுவுமே இல்லை. ஹி வாஸ் ஜஸ்ட் ஹாப்பி. ஐ ஜஸ்ட் காண்ட் wrap my head around how he just went for that gap in lap 20 and then casually கூல் டவுன் ரூம்ல வந்துட்டு அது 50-50 சான்ஸ் தான், ஒரு நம்பிக்கையில எடுத்தது தான் அப்படின்னு he is being candid about it with Charles. ரேஸ் முடிஞ்ச உடனே how Charles went and spoke to Piastri and then how they speak in the cool down room. They genuinely seem to enjoy racing along each other. ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் இருக்கு. They applaud each other's moves and then they are very keen about what the other driver is doing on the track அப்படின்லாம் பார்க்கும்போது it's super exciting that we have 7 more races in this season and then we are also going to see them battle for so many years to come அப்படின்னும் போது as an F1 fan செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்குப்பா எனக்கு. கருண் சாந்தோக் சொல்லியிருந்தார், எப்போ எல்லா டிரைவருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் வின் எப்போதுமே ஸ்பெஷலாக இருக்கும். பட் ஆனால் ஹங்கேரி முடியும் போதே நம்மளாமோ எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க, இது வந்து அந்த ஷைன், அந்த ஃபர்ஸ்ட் வின்னோட ஷைனை எடுத்துருச்சு. தேர் ஆர் சோ மெனி திங்ஸ் தட் வாஸ் ஹேப்பனிங், டீம் ரூல்ஸ், நாரிஸ் கொடுக்காது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வின்னோட ஷைனை கம்ப்ளீட்டாக எடுத்துருச்சு அப்படின்னு. இதுதான் அவருக்கு ஸ்பெஷலாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வின்னை விட. ஏன்னா அவரே சொல்லியிருந்த மாதிரி ஹி ஃபாட் ஹார்ட் அண்ட் செமையான டெம்பரமெண்ட்டு, ப்ரெஷரை வந்து அநியாயத்துக்கு அப்சர்வ் பண்ணார். லைக் ஒரு 27-26 லேப்ஸு சார்ல்ஸ் வந்து டிஆர்எஸ்லேயே இருக்காப்புல. அண்ட் வி ஆர் டாக்கிங் அபவுட், வி ஆர் நாட் ஈவன் டாக்கிங் அபவுட் ட்ரெடிஷ்னல் சர்க்கியூட், வி ஆர் டாக்கிங் அபவுட் ஸ்ட்ரீட் சர்க்கியூட். அண்ட் அதுவும் பாக்கு அண்ட் செக்டர் 2 எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். வெறித்தனமான டயர் மேனேஜ்மெண்ட்டு, வெறித்தனமான கட்ஸு. அவரோட மூவ் வந்து இட் ரிமைண்டட் மீ ஆஃப் 2017 டேனியல்ஸ் மூவ். ஒரு 3 காரை ஓவர்டேக் பண்ணுவார் அதே டர்ன் 1ல. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் ஐ வுட் ஆல்சோ லைக் டு அப்ரிஷியேட் லாண்டோ ஆஸ் வெல். ஏன்னா பெரேஸ் வந்து ஆக்சுவலி பியாஸ்ட்ரி அண்டர் கட் பண்ணியிருப்பார். ஒரு கீ மொமெண்ட்ல என்ன ஆச்சுன்னா, கேசல் செக்ஷனில் கரெக்டாக நாரிஸ் பின்னாடி பெரேஸ் மாட்டிக்கிட்டாரு. ஸோ டீம் வந்து நாரிஸ் கிட்ட கேட்டாங்க, நாரிஸும் ஒப்ளைஜ்டாக ஹெல்ப் பண்ணார். அதுதான் ரொம்ப முக்கியமான மொமெண்ட். அது மட்டும் இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பெரேஸ் வந்து பியாஸ்ட்ரியை ஓவர்டேக் பண்ணியிருப்பார். மேபி அதுக்கப்புறம் அவர் ஓவர்டேக் பண்ணியிருக்கலாம். பட் பை த டைம் சார்ல்ஸ் வந்து இன்னும் நல்லா முன்னாடி போயிருக்கலாம். இந்த பேட்டிலே நம்ம பார்த்துருக்க முடியாது. ஒரு சாம்பியன்ஷிப் மெட்டீரியலுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இது. வந்த 18 மாசத்துல இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து சான்ஸே இல்லைங்க. வில்பக்சன் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி, மெக்லாரன் பாடக்கிலேயே ரூமர் இஸ் தட் Piastri's roof is much higher than Lando அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் அடிபடுதுன்னு, which we can see given that both Hungary and
Azerbaijan. He started second and then converted it into a win. இப்போ போல் எடுத்தா how his conversion rate is going to be அப்படின்றத கண்டிப்பா பார்க்கறதுக்கு நமக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நானும் ரவுடிதா படத்துல இந்த பார்த்திபன் டைலாக் வரல, யார் எவன் டைலாக்டா இது, யார் எழுதி கொடுத்தா நீ இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு ஒன்று வரும்ல, அந்த மாதிரி எனக்கு இது என்னடா பப்பாய ரூல்ஸ், இப்ப யாரு மேல யாருக்கு என்ன புரியவே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் இட் இஸ் நைஸ் தட் போத் த டிரைவர்ஸ் when it matters they are ready to support each other. எனக்கு ஒரு சில ரேடியோ மெசேஜ்லாம் இந்த ரேஸ்ல செம சிரிப்பா இருந்தது. ஃபெராரியோட ரேடியோ மெசேஜஸ் வரும், மெக்லாரன் தான் டேக்ஸ் த கேக். இமேஜின் தட் ஆண்ட்ரியா ஸ்டெலா இஸ் ஸ்டாண்டிங். ஐயோ என்னையா ஜீரோ சொல்றீங்க, வீல்ஸ். என்ன பேசிட்டு இருக்கீங்க, இது ரேஸ் ரேஸ் ரேடியோ மாதிரியே இல்லையே இது கேட்கறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு எனக்கு. எனக்கு ரேஸை என்ஜாய் பண்றதா இந்த காமெடியை நினைச்சு சிரிக்கிறதான்ற மாதிரி தான் இருந்தது. பட் ஐ மீன் மெக்லாரன்ஸ் ரேடியோ ஹாஸ் பீன் குவைட் வியர்ட் திஸ் சீசன். நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்டா இருக்கு, ரேஸும் நல்லா இருக்கு, டிரைவர் சிரிக்காத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார்ல்ஸ் ஹாஸ் பீன் சோ குட் திஸ் என்டையர் வீக்கெண்ட் அண்ட் ஹி டிட் நாட் புட் அ ஃபுட் ராங். எல்லாமே சூப்பரா பண்ணாரு. ஐ ஹேட் அ ஃபீலிங் தட் ஆஸ்கர் ஆல்சோ நியூ தட் that was the only chance. சில சமயம் ஃபுட்பால்ல நடக்குமே, ஒன் சான்ஸ் ஒன் ஷாட் கோல் and then you go back and start defending, which he did for the 2/3 of the race. And Charles admitted that that move was brave. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணாரு. ஆப்வியஸ்லி எவ்வளோ நேரம் தான் டர்ட்டி ஏர்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியும். இட்ஸ் வே டூ டஃப். ஐ மீன் அந்த டபுள் ட்ரிஃப்ட்லாம் சூப்பரா இருந்துச்சு. ரெண்டு பேருமே லைக் they were pushing the car to limits and then it was amazing. Both of them knew that they both gave their everything. It was a good show and then both drivers drove a very fair race. ஃபேண்டசி லீக்ல சார்ல்ஸ் நான் வைக்கும் போது ஒரு டவுட் இருந்தது, இந்த பையன் ஒரு ரேஸ் ஜெயிச்சா அடுத்த ரேஸ் சொதப்பாப்லையே, ஏதாவது நடக்குமே, என்ன பண்ணலாம், சரி ஓகே பார்ப்போம். பாக்குல ஹி ஹேஸ் அ குட் ரெக்கார்ட், எஸ்பெஷலி ஃப்ரம் குவாலிஃபைங் ஸ்டாண்ட் பாயிண்ட். பட் எனக்கு லைட்டாக 2022 வர மைண்டில் வந்து போச்சு. FP1 லைட்டாக ஐ கெஸ் இஃப் ஐம் நாட் ராங் டர்ன் 15 நினைக்கிறேன், அந்த இடத்துல லைட்டாக இடிச்சிருவாரு. ஸோ நிறைய ரன் டைம் அவருக்கு போச்சு. அதுக்கப்புறம் FP2 வந்தார், அப்பயுமே பார்த்து சண்டை வேற சண்டை. எக்ஸாக்ட்லி, ஏதோ ஹி வாஸ் நாட் ஹாப்பி வித் த செட்டப் ஆஃப் த கார். ஸோ ஒரு மாதிரி இதுவாக இருந்துமே என்ன சொல்கிறது, ஒரு நல்ல விண்டோ அவருக்கு கிடைச்ச உடனேயே பட்டுன்னு ஹி வாஸ் பேக் இன் டு குரூவ். அது வந்து இட்ஸ் லைக் ஹி நோஸ் பாக்கு லைக் இஸ் லைக் த பேக் ஆஃப் இஸ் ஹேண்ட் மாதிரி பேசிக்காக. குவாலியில் 0.3 செகண்ட் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். அந்த கேப் இருக்குன்னா தென் அந்த அளவுக்கு செமையாக அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு அண்ட் வண்டியில் அவருக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது சரிப்பா இது முடிஞ்சுது, இதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் இல்லை, அண்டர் கட்லாம் வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக இவர் ரியாக்ட் பண்ணிடுவார் அப்படின்னு இது பண்ணிருக்கும் போது திடீர்னு பார்த்தா ஹாட் டயர்ஸில் பற்றிக்கிச்சு மெக்லாரன்னு. சார்ல்ஸ் வந்து அவரே சொல்லியிருந்தார், நான் மேபி இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா டிஃபெண்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் ஐ கெஸ் ஹி டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட். நீங்களும் நிறைய வீடியோல சொல்லிருக்கீங்க இந்த ஹாட் டயர் மாதிரி ஒரு கேம்பிள் வந்து கிடையவே கிடையாது. அது ஹிட் ஆகுமா ஃப்ளாப் ஆகுமான்னு யாருக்குமே தெரியாது. இந்த வாரம் மெர்சிடிஸ் தவிர வேற யாருமே ஹாட் டயர்ஸ் பேசிக்கா பிராக்டிஸ்ல யூஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஸ்டிண்ட் மாதிரியே ரேஸ் போயிருந்தா மொக்கையா தான் இருந்திருக்கும் பேசிக்கா. ஜெனரலி FP1 இஸ் த டைம் வேர் டிரைவர்ஸ் பயங்கரமா புஷ் பண்ணுவாங்க. And it is also normal to see crashes because FP1 is actually the time where you can test the limits of the car. In a normal actual racing circuit, you will have more runoff area, gravel இருக்கும். ஸோ நீங்க you can push even more confidently. ஆனால் ஒரு ஸ்ட்ரீட் சர்க்கிட்ல நீங்க அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ 20 பேருமே are the top 20 in the world and they learn quite fast what their limits are or at least what the car's limits are. So அந்த வகையில பார்க்கும்போது if people were wondering சார்ல்ஸ் கிராஷ் பண்ணிட்டாரு, Colapinto கிராஷ் பண்ணாரு, and then how fast they learn and then how fast they get the car back in control and get their confidence is actually the mark of a good driver. நான் வந்து என்ன இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க, நான் அந்த காரை ஓட்டவே மாட்டேன், டேட்டா என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, which we knew that earlier Mercedes had correlation issues. டேட்டா ஒன்று சொல்லும், பட் தென் கார் வாஸ் கம்ப்ளீட்லி பிஹேவ் டிஃபரெண்ட்லி. இந்த சீசன் பாத்தீங்கன்னா ரெட் பூலுக்கும் அதே இஷ்யூஸ் இருக்கு, ஃபெராரிக்கும் அதே இஷ்யூஸ் இருக்கு. இட்ஸ் ஐ மீன் அந்த ஒரு மாசம் கேப்ல மேபி there is some content to be explored. Moving on to McLaren as a team. After seeing what Piastri did, no wonder Piastri is also a number 1 driver. அந்த மாதிரி ஒரு டேலண்ட்டை நம்பர் 2ன்னு கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியாது. அது இவங்களுக்கு முன்னாடியே நல்லா தெரிஞ்சிருக்கு அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ்ன்றப்போ ஆப்வியஸாக சில நேரங்களில் இந்த மாதிரி 2 நம்பர் 1 டிரைவர்ஸை மேனேஜ் பண்ணுறது கண்டிப்பாக கஷ்டம்தான். ஒரு ஆல்ஃபாவே கஷ்டம், 2 ஆல்ஃபாவை மேனேஜ் பண்ணுறதுலாம் லேசுப்பட்ட விஷயம் கிடையாது. We can ask Mercedes 2016
there are so many examples. Vettel versus Mark Webber. So நிறைய நம்ம சொல்லலாம். So but still they are staying true to their motto. They want to have a fair racing. So Papaya rules ஓட agenda வந்து it's not just to help Lando. It's about giving each other space. ரேஸ் பண்ணுங்க பட் ஃபேரா ரேஸ் பண்ணுங்க அப்படின்றதான் Papaya rule. So it's applicable to both. டீம் தான் முதல்ல. Exactly. Everything is getting normalized in F1. Like வந்து F1 இப்படிதான்ப்பா, F1 அப்படிதான்ப்பான்னு sometimes teams, or majority of the times, teams push the limits and do something beyond, which in an ideal scenario we feel like it should not have been the case, but F1 lights okayன்ற மாதிரியான இது வரும்போது it's good to see teams where they are giving equal opportunities. Of course the driver should be of that caliber, but it's easy for McLaren to have said that okay, நாரிஸ் இப்போ செமையா இருக்காரு, இவருக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ட்ரை பண்ணியிருக்கலாம். They didn't do that in Zandvoort or in many occasions, even in Monza. நீங்க சொன்ன KTM ஸ்டார்ட் படி பார்த்தோம்னா they haven't been in leading position from 2014. It's been a decade. So அவங்களுக்கும் it will take some time to get into that leading teams groove. அந்த ஒரு மைண்ட் செட்டு எப்படி டக்குன்னு ரியாக்ட் பண்ணும். இந்த ரேஸ் ஆக்சுவலி எல்லாமே நல்லா பண்ணாங்க, கரெக்டாக பண்ணாங்க. நாரிஸை முடிஞ்ச அளவுக்கு தே மேட் him go லாங். இங்கே பாக்குலையுமே பார்த்தோன்னா சம்டைம்ஸ் ஓவர் டேக்கிங் இஸ் நாட் தேட் ஈஸி. அந்த டேர்ன் ஒன்னை விட்டோன்னா அதுக்கப்புறமா டேர்ன் 2 டேர்ன் 3 இது ஜஸ்ட் வந்து ஒரு இதுதான், அதுலேயே ஓவர் டேக் பண்ண முடியாது. ஸோ அது எல்லாமே பார்த்து கரெக்டாக பிளான் பண்ணாங்க. பியாஸ்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ணது செக்டர் 2 பெரேஸ் அண்டர் கட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மெக்லாரன் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான்ப்பா பண்ணுறாங்க. பர்சனலி ஃபார் மீ தே ஆர் டூயிங் எ பிரிட்டி குட் ஜாப் அண்ட் ஐ எம் ஹாப்பி வித் வாட் தே ஆர் டூயிங். மெக்லாரன் எந்த அளவுக்கு க்ரோ பண்ணியிருக்காங்க ஆஸ் அ டீம் அப்படின்னு பேசும்போது we should also look at the incredible job the engineers have done. Every upgrade they have brought work. எஸ்பெஷலி ஸ்பெயினுக்கு அப்புறம் சம பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் ஊரே பேசிட்டு இருக்கு. அந்த ஊரே பேசுகிற இன்னொரு முக்கியமான மேட்டர் தான் மீடிஆர்எஸ் எனும் சின்ன பகவதி ஃப்ளெக்ஸி விங். அந்த விங்கில் லோடு இருக்கும்போது க்ளீனாக யூ கேன் சி தட் தேர் இஸ் அ கேப் தட் இஸ் ஓப்பனிங் அப். இது நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க அண்ட் எவ்ரிபடி இஸ் வண்டரிங் ஹவு இட் இஸ் நாட் நோட்டிஸ்னு. பட் தென் த ஜாப் ஆஃப் இன்ஜினியர்ஸ் ஆர் F1 teams as a whole is to find these kind of loopholes and then make use of it. If FIA has not sanctioned it yet, means the rear wing is then definitely legal and it is going to continue. What you said is 100% correct. ஹை ஸ்பீடில் வந்து பேசிக்காக வந்து லோட் அப்ளை ஆகும்போது ஸோ ரியர் விங்கில் ஒரு டாப் அவுட்டர் எட்ஜில் ஒரு ஃப்ளாப் மாதிரி இருக்குது, ஒரு சின்ன ஒரு எலிப்டிக்கலான ஒரு ஸ்பேஸ் மாதிரி ஓப்பன் பண்ணுது. எனிதிங் தட் பேசிக்லி ரெடியூசஸ் த ட்ராக் இட்ஸ் கோயிங் டு கிவ் அ ஸ்பீட் பூஸ்ட். ஸோ அது வந்து ஹெல்ப் பண்ணி கண்டிப்பாக ஓரளவுக்கு சப்ஸ்டான்ஷியலாக ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லா சைடுமே பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா சம்டைம்ஸ் ஒரு 5 tenths தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த டேர்ன் 16 முடிஞ்சு வரும்போது சார்ல்ஸுக்கும் பியாஸ்ட்ரிக்கும் 5 tenths தான் இருக்கும். ஆனாலும் பார்த்தா சரி இந்த வாட்டி கண்டிப்பாக அடிச்சிருவாருப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது பட் ஆனால் ஸ்டில் அந்த டேர்ன் 1 முடிவில் தான் ஒவ்வொரு வாட்டியும் இப்படியே போயிட்டு இருந்தது ஒரு 20 லாப்புக்கு. எக்ஸாக்ட்லி அப்படிதாங்க இருந்துச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருந்தது. அவங்க கொண்டு வந்த அப்கிரேட்ஸ் நாட் ஜஸ்ட் the upgrades, rather the materials they have used in the upgrade, which gives much more elasticity or flexibility so that it can flex a bit more. இந்த மாதிரியான இப்போ பயங்கரமா mix and match பண்ணிருக்காங்க மெட்டீரியல்ஸ்ன்ற மாதிரி. எக்ஸாக்ட்லி ப்ளீஸ் கண்டினியூ. எக்ஸாக்ட்லி. ஸோ லீகாலிட்டின்னு பார்க்கும்போது இப்போ கண்டிப்பாக ரெட் புல் அண்ட் ஃபெராரிலாம் இது வந்து இல்லீகல் நினச்சிருந்தாங்கன்னா ஆல்ரெடி ஃப்ளெக்ஸி விங்கை பற்றி ஃப்ரண்ட் விங்கில் இருக்க ஃப்ளெக்ஸி விங்கை பற்றி ஆல்ரெடி ரெட் புல்லும் ஃபெராரியும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க எஃப்ஐஏ கிட்ட. வந்து இது மாதிரி மெக்லாரனும் மெர்சிடிஸும் ரொம்ப ஃப்ளெக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதே அவங்க லீகல்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது கண்டிப்பாக இது வந்து ரொம்ப இல்லீகலாக பார்க்கறதுக்கு தெரிகிற மாதிரி நமக்கே தெரிகிற மாதிரி இருக்குன்னா ரெட் புல் அண்ட் ஃபெராரி அண்ட் மெர்சிடிஸ் எல்லாருமே கண்டிப்பாக பல ஃபோட்டோகளை வச்சு நல்லா நோண்டி நல்லா அனலைஸ் பண்ணி கண்டிப்பாக இஷ்யூ ரைஸ் பண்ணியிருப்பாங்க இஃப் தட் வாஸ் த கேஸ். ஸோ அவங்களே ரைஸ் பண்ணல அப்படின்றப்போ இட் கிளியர்லி சேஸ் தட் வாட் எவர் மெக்லாரன் டிட் டு கிரியேட் திஸ் மினி டிஆர்எஸ் எஃபெக்ட் ஃபால்ஸ் அண்டர் த லீகல் பிராக்கெட். வில்லியம்ஸை பற்றி லைட்டாக டச் பண்ணுவோம். இந்த வாட்டியும் ஆல்பன் ஆக்சுவலி செம. டியூரிங் அ பர்டிகுலர் ஃபேஸ் ஆஃப் த ரேஸ் ஹி வாஸ் basically holding Norris down and then that kind of
changed into a battle between Norris and Max. நான் வந்து there were so many DRS trains in so many parts of the trackல. நான் வந்து அதான் சும்மா யோசிச்சுட்டு இருந்தேன். பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு ட்ரெயின் எடுத்தா 6 மணி நேரம், பாக்குல ட்ரெயின்ல மாட்டினா 1.5 மணி நேரம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா முன்னாடி ஆப்வியஸ்லி நோட்டிசிங் பியாஸ்ட்ரி, லெக்லர் அண்ட் தென் பெரேஸ். அவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வர வடிவேலு, சார்லி, விஜய், சூர்யா மாதிரி அப்படியே ரொம்ப நேரமா சுத்திட்டே இருந்தாங்க. வில்லியம்ஸ் now have crossed Alpine, which is very good for them. The moves James is making slowly, you kind of understand that he is on his way to becoming a very influential figure in Williams for the years to come. Mari theriyudhu, because he has brought in Sainz. I mean, the team is consistently progressing. Albon is doing very well week in week out, and then ipo they have brought in another amazing talent. Everything seems to be going well for Williams. காலபிண்டோ இவ்வளோ செமையா பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. 2 ரேஸுமே சாலிட். இட்ஸ் நாட் லைக் சம்திங் விச் ஹஸ் பீன் பிளான்டு. புதுசாக ஒரு வருஷம் சீசன் ஆரம்பிக்கும் போது கொண்டு வந்து இது பண்ணால் யூ வில் புட் சம் தாட் டு இட், யூ வில் ஹாவ் தட் மைண்ட் செட், நீங்கள் செட்டில்டாக இருப்பீங்க. பட் ஆனால் டக்குன்னு சார்ஜெண்ட்டை தூக்குனாங்க, இவரை கொண்டு வந்தாங்க. இட்ஸ் ஈஸி. அவர் ரொம்ப ஏதாச்சும் கிராஷ் பண்ணியிருந்தாங்கன்னா இதுக்கு சார்ஜெண்ட்டே பரவாயில்லன்னு மீம்ஸ் பரவி இருக்கும். ஆல்ரெடி பரவிச்சு. there will be so much of outside noise. பட் சூப்பராக வந்தார். மான்சால நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாப்புல, எந்த ஒரு பதட்டமும் தெரியல. இந்த ரேஸும் பார்த்தோன்னா சூப்பராக ஓட்டினாப்புல, நல்லா சாலிடான டிரைவு. ஒரு பாயிண்ட் வந்து என் சைட்லேருந்து என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ரம் த ப்ராசஸ் சைடு ஆர் த ஆப்ரேஷன் சைட் ஆஃப் திங்ஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் நடந்துச்சு, ஏன்னா ஆப்ரேஷன் சைடில் ஏதோ ப்ராப்பராக ஃப்ளோர் பாடியை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணல அப்படின்னு. இப்போவுமே பார்த்தோன்னா குவாலியில் வந்து ஆல்பனோட அந்த டூல் பாக்ஸ் ஆமாம் ப்ராப்பராக எடுக்காமல், அண்ட் ஃபார்ச்சுனேட்லி மார்ஷலை வந்து அவர் கார் தொட விடாமல் பண்ணது. But still it's all safety related issues. It would have been easily டக்குன்னு வந்து ரேஸ் கண்ட்ரோல் வந்துட்டு இல்லை நீங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாது, கார் இது பண்ணுன்னா அதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் தே ஹாவ் டு அயர்ன் அவுட். வில்லியம்ஸ் ஹாவ் டு அயர்ன் அவுட் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். இதெல்லாமே ஆப்ரேஷன் லெவலில் எப்போதுமே இட் டசன்ட் மேட்டர் வாட் எவர் டீம் யூ ஆர், த பேசிக்ஸ் ஆர் ஸோ இம்பார்ட்டண்ட். இன்னொன்று வந்து ஐம் இன்ட்ரெஸ்டட் டு சி ஹவு தே வில் நவ். எனக்கு தெரிஞ்சு அவங்களே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க காலபிண்டோ இவ்வளோ நல்லா பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் காலபிண்டோ பெர்ஃபார்மிங் இன் வில்லியம்ஸ். அஃப்கோர்ஸ் ஹி இஸ் அ வில்லியம்ஸ் அகாடமி டிரைவர். நவ் அதர் டீம்ஸ் ஆல்சோ வாட்சிங் காலபிண்டோ. எவ்வளோ நாள் காலபிண்டோ இங்கே வந்து லாயலாக இருப்பார், ஸோ எவ்வளோ நாள் அவரை இங்கே வச்சுக்க முடியும். இப்போ டேலண்ட்லாம் வந்து டக்குன்னு டீம்ஸ்லாம் செமையாக லூக்ரேட்டிவ் டீல்ஸ் வச்சு செமையாக கிராப் பண்ணுறாங்க. ஸோ வில்லியம்ஸ் வந்து ரொம்ப அப்படியே வெயிட் பண்ணிட்டு ஆடி தள்ளுபடி கொடுப்பாங்கன்றீங்களா? ஆமா. ஸோ டபுள் ஆடி தள்ளுபடி மாதிரி தான் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா என்ன செகண்ட் ரேஸ் அண்ட் ஹி இஸ் ஏபிள் டு நாட் மேட்ச் ஆல்பன், பட் இஃப் ஹி ஃபினிஷஸ் நெக்ஸ்ட் டு ஆல்பன், that itself is a huge thing. ஸோ வில்லியம்ஸ் வந்து எப்படி அவரை ஹேண்டில் பண்ண போகிறாங்க, ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இதனால் சயின்ஸோட பொசிஷன் எந்த அளவுக்கு வீக் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் ராதர் இப்போ வில்லியம்ஸ்க்கு வேற பேக்கப்பே இல்லை அப்படின்னா சயின்ஸோட அத்தாரிட்டி இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் இப்போ பேக்கப் இருக்கு அப்படின்றப்போ அது எந்த அளவுக்கு சயின்ஸோட டீலை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ எப்படி வில்லியம்ஸ் இதை ஆர் ஜேம்ஸ் வாவல்ஸ் எப்படி இதை ஹேண்டில் பண்ண போறாரு அப்படிங்கிறது நமக்கு ஃபியூச்சரில் தெரியும், பார்க்கணும். ஆஃப்டர் த ரேஸ் வென் ஹி வென்ட் டு டாக் டு அலெக்ஸ் பிரண்டல், ஸோ என்ன பேசிட்டு இருந்தார்னா, எனக்கு and he didn't make it sound like he is struggling too much, but he was happy about the fact that நான் வந்து இப்போ 2 ரேஸ் பார்த்தீங்கன்னா I'm competing with drivers who either are already in F1 for a very long time or அவங்க சீசன் ஸ்டார்டிங்லேருந்து இருந்தாங்க. ஸோ they have a gauge of what softs will do, what mediums will do, what hards will do. எனக்கு அந்த ஐடியாலாம் கிடையாது. நான் இப்போ தான் I'm learning the ropes. And it is even impressive to know that he has not even driven in Baku before. It's very impressive how conscious, how analytical these young drivers are. Piastri, Colapinto, shout out to Ollie Behrman. I mean, he had a very difficult first stint. நல்லா ஓட்டிட்டு இருந்தாரு, but then
ஒரு மாதிரி கிளியரா தெரிஞ்சிச்சு Hulkenberg is a lot faster and then he let Hulkenberg move up, but then he defended so well. I mean, see, Hamilton was battling different things நாலுமே கூட a Mercedes with a new engine not being able to overtake a Haas which is driven by a rookie is a statement. உண்மை. So shout out to Ollie Behrman to சூப்பரா ஓட்டுறாரு. And நல்லா it ஓட்டாரு. is also nice to see that, I mean, I mean, அந்த ஸ்டார்ட் இருக்கு, Ollie Behrman is the only driver to have driven for 2 different teams and got points in 4 it. points. It is nice to see him driving the Haas comfortably, and also we know that his future is secured with Haas. So he's getting a hang of the car. We have seen how pragmatic Ayao Komatsu is. So I think he's also going to be groomed in a very good manner, and he's going to be prepped for Ferrari. If a 7-time champion is coming to the post-race interview, not talking about the race, but then he's talking about these two people, nale, it shows how well these two have driven. கடைசியாக ஒரு ஸ்பானிஷ் சண்டை நம்ம பெரேஸ்க்கும் சைன்ஸுக்கும். கம்மிங் டு த மீட் ஆஃப் த இஷ்யூ, 50-50 ஜென்ரலாக பேசுவோம். அண்ட் தென் இஃப் யூ கேன் ஸ்டில் கோ இன் டு அ பிட் மோர் ஆஃப் பர்சன்டேஜஸ், ஐ வுட் சே 60-40 ஆன் பெரேஸ். சைன்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக மூவ் பண்ணல. ஹீ இஸ் ஸோ அவுட், ஸோ க்ளோஸ் டு த ஒயிட் லைன், ஹி வாஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு கெட் பேக் இன் டு த ட்ராக். அது ஒன்று. என்னோட அசம்ஷன் என்னன்னா, both of them were kind of fixated on Charles' tail, and then also they both were fighting for the toe. And the P2 மேல இருக்க ஆசை plus both of their concentration being on Charles, they kind of lost the spatial awareness of where they both were. Perez had a lot more space to the left. நீங்க முன்னாடி இருக்க காரை பாக்குறீங்க, முன்னாடி இருக்க கார் வேர்ஸ்டா மிஸ்டேக் பண்ணியே நிறைய பின்னாடி இருக்க டேலண்டட் டிரைவர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு F1ல இருக்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு நீங்க அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஐடியலி ஐ எம் ஹாப்பி தட் FIA ஆக்சுவலி கேவ் த ரைட் டிசிஷன். சைன்ஸ் ஆக்சுவலி என்ன ஒரு தப்பு பண்ணிட்டாப்லன்னா, பெரேஸ் ஓவர்டேக் பண்ணதோட ஆக்சுவலி விட்டுருக்கணும். டர்ன் 2ல he was trying to go outside of Charles. தட் பேசிக்கா அவரோட என்ட்ரியை வந்து செமையா இது பண்ணிடுச்சு. அவர் என்ன பண்ணிருக்கலாம்னா, சார்ல்ஸ் பின்னாடி டக்கின் பண்ணிருக்கலாம், அழகா ஈஸியா அவர் இதா இருப்பாரு. he was trying to go outside Charles, ஆர் ஒரு மாதிரி ரொம்ப ஆப்வியஸா ஓவர்டேக் பண்றதுக்கு இல்லை, பட் ஸ்டில் he was trying to kind of go outside of Charles. அது ஒரு மாதிரி அவரோட எக்ஸிட்டை செமையா சொதப்பிருச்சு டர்ன் 2ல. என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே இந்த சைடில் ஸ்பேஸ் இருந்தது. அஃப்கோர்ஸ் பெரேஸ்க்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு, பட் இங்க சைன்ஸ் வந்து he was not cornered. there is a white line. அதை தாண்டி பேசிக்காக ஒரு half a car வந்து வித் இருந்துச்சு. ஸோ இட்ஸ் நாட் லைக் Perez was kind of squeezing Sainz or even the other way around. ஸோ 2 பேருக்குமே வந்து kind of they didn't expect பேசிக்காக to collide. 2 பேரும் ஸ்லிப்ஸ்ட்ரீமுக்கு ஆசைப்பட்டு வந்து கடைசியில் 2 பேரும் ரேஸை விட்டுட்டாங்க. அசர்பைஜானில் ஃப்ரீ ப்ராக்டிஸ் அப்பயே இவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தார், மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வந்து ஒரு மாதிரி சன் வந்து ஒரு மாதிரியான ஆங்கிளில் இருக்குது, விச் இஸ் கைண்ட் ஆஃப் அஃபெக்டிங் அவர் விஷன், ஒரு மாதிரி செமையாக ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஹாவ் அ ஃபீலிங் ரேஸ் முடியும் போது எனக்கு தெரிஞ்சு சயின்ஸுக்கு மெஜாரிட்டியான்னு நான் நினைக்கிறேன். ஒரு மாதிரி அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து இருந்ததுனால he didn't realize that there is a car, or பெரேஸ் வந்து எதர் பேக் ஆஃப் பண்ணிட்டாருன்னு நினச்சாரா, ஆர் கார் வந்து இல்லை அப்படின்னு நினச்சாரா என்னன்றது தெரியல. ஏன்னா he had no idea. அந்த ரேடியோ மெசேஜ் கேட்டோன்னா he had no idea there was a கார் நெக்ஸ்ட் டு ஹிம். எனக்கு தெரிஞ்ச ரேசிங் இன்சிடென்ட் தான். ஸ்டார்ட் தட் 2 பேருமே செமையா ஓட்டாங்க. அடுத்த வாரமே நம்ம சிங்கப்பூர் போறோம். சிங்கப்பூர் வந்து ரெட்புலுக்கு அவ்வளோ சிறப்பான ட்ராக் ஒன்றும் கிடையாது. ஆனா இந்த வருஷம் ஜார்ஜே சொல்லியிருக்காரு how good Ferrari have been in street circuits, but then we all know McLaren has been good in every type of track. Super excited for Singapore. And இந்த காலில் இந்த மாதிரி ஒரு ரேஸில் எப்படி நம்ம தனியா போய் பேச போறோமே, எப்படி சபரிஸ் இல்லாமன்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். ஆனாலும் கரெக்டா நீங்க வந்து இந்த காலை சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி மிஸ்டர் சபரிஸ். இந்த ரேஸ் மாதிரியே சிங்கப்பூரும் அட்டகாசமாக போக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த அருமையான அசர்பைஜான் காலை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.